நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து சங்கீதம் 8 வாசித்து நாங்கள் தேவனை துதிக்க ஆராதிப்போம். சங்கீதம் 8. ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பிளன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரிகைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே அப்பா, நீர் படைத்த ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் ஆண்டவரே அப்பா, இந்த பூமி ஆண்டவரே, காற்று மழை ஆண்டவரே, மனிதர்கள் எல்லாரையும் படைத்து ஆண்டவரே இயேசப்பா, எவ்வளவு மேன்மை உள்ளதாய் ஆண்டவரே இயேசப்பா எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க கர்த்தாவே. அதற்காக சோஸ்திரம் ஆண்டவரே. எங்கள் எபினேசரே அப்பா, இந்த வேளையிலும் இன்னும் ஒரு நாளை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை நாங்கள் வந்து நின்று ஆண்டவரை உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் சிறு கூட்டத்திலே எங்களையும் ஒருவராக ஆண்டவரை தெரிந்திருக்கிறீங்க இயேசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எபினேசரே, உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் ஆளுகிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை சோசரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க வகையிலே எங்களை நீங்கள் ஆவியானவர் வழி நடத்தும்படியாக, ஆவியிலே ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆராதனை பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஆராதனையிலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் வாத்திய கருவியை வாசிக்கிற மகனை உம்முடைய கரத்திலே தருகிறேன். கர்த்தர் நீங்க அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த வாத்திய கருவியை வாசிக்க ஆண்டவரே பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நேர்த்தியாக வாசிக்கிறதுக்கு நல்ல ஆண்டவரை ஞானத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னுமாக வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை நம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆண்டவரே தாசனோட நீங்க கூட இருந்து ஆண்டவரே ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவரெல்லாம் ஆவியானவரே பேசும்படியாக, ஆவியிலே வழி நடத்தும்படியாக ஆண்டவரே தாசனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க நடத்துவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினால் நிரப்பி ஆண்டவரே எங்களுடைய காயங்கள் கட்டுக்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவ வார்த்தை எங்களை ஆண்டவரே ஊடுருவி ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபங்கட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்கக்கூடியாக நான் எந்த இடத்திலே ஒற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர், நல்லவர். அவர் நேற்று மாறாத எங்களுடைய தேவனாயிருக்கிறார். அவரை நாங்கள் உயர்த்தி பாடல்களை பாடி
அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் தாமே அவரை நாங்கள் முழுமையாக விட்டு கொடுத்து நாங்கள் தாமே கத்தரை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி எங்களை முழுமையாக அவரிடம் நாங்கள் ஒப்புக்கொள்வோம். கத்தர் தாமே எங்களை மட்டும் நடத்தி வந்த தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். மான்கள் நீருடைய வாஞ்சிப்பது போல அப்பா உங்களுடைய ஆத்மானவர் உண்மை நோக்கி வாஞ்சித்து கற்றுக்கிறார். நீர் தாமே எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பலன், எங்களுடைய கேடகமாக இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி நன்றி.
நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உயிரான தேவன். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, உயிராய் நேசிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய உயிரே நீர் கடந்திருக்கிறீரப்பா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Hallelujah.
ஆமென். நான் இதை மறைக்கக்கூடாது. திருப்பிக் கொள்வோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 24வது வசனம். John chapter 17 verse 24. யோவான் 17:24, John 17:24. Can you read someone? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Father, I want these whom you have given me be with me where I am. Then they can see all the glory you gave me, because you loved me even before the world began. Amen. இப்ப இயேசு நல்ல ஒரு கதை சொல்றார். அவர் அடிக்கடி ஜனங்களோட பேசுறாரோ இல்லையோ, அடிக்கடி பிதாவோட பேசிட்டே இருப்பார். இந்த யோவான் சுவிசேஷத்துல மட்டும் இயேசு கிறிஸ்து யோவான் தெளிவாக குறிப்பிடுறார். அப்ப யோவான் எவ்வளவு தூரம் அவரை நோட் பண்ணியிருக்காரு பாருங்க. யோவான் எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து அவருடைய செய்தியெல்லாம் கேட்டு, அவர் கதைக்கிறதெல்லாம் கேட்டு, அவர் ஜெபிக்கிறதையும் கேட்டிருக்காருதா இருந்தா அவர் எழுதலாம். எத்தனை தடவை சொல்றார் யோவான் சுவிசேஷத்துல, இயேசு கிறிஸ்து பிதாவே 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 பிதா என்னை அனுப்பினது போல பிதா 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 என்று தன்னுடைய தகப்பனை அவர் கனப்படுத்தி இருக்கிறார். எத்தனை தடவை தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே 170 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது பிதா என்கிற வார்த்தை. இந்த யோவான் புத்தகத்துல மட்டும் 122 தடவை யூஸ் பண்ணியிருக்கார். எத்தனை தடவை? அப்ப இந்த யோவான் 122 தடவை அவர் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறதை அவர் பார்த்திருக்கிறார். இந்த யோவான் சுவிசேஷம் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும் போது சொன்னேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களும் இயேசுவை பத்தி தான் சொல்லுகிறது. ஆனா இந்த யோவான் சுவிசேஷம் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா பேசுவார். எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து மனிதனா இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். அவர் தெய்வமாய் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்கிறதை ஆணித்தரமாய் அப்ப அங்கங்க எழுதிடுவார். அதனால தான் 122 தடவை சொல்றார் பிதாவே பிதாவே பிதாவேன்னு சொல்லி 122 தடவை மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை. ஏன் தெரியுமா? அவர் இதை சொல்றதுக்கு காரணம், இயேசு கிறிஸ்து பிதாவோடு அவ்வளவு க்ளோஸா இருந்தார். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தகப்பனோட அவ்வளவு க்ளோஸா இருக்குது? தகப்பனுக்கு தெரியாம ஏதாவது செய்யுங்களா? செய்யுமா செய்யாதா? ஆனா இவர் தகப்பனுக்கு தெரியாம இவர் ஒன்றும் செஞ்சதில்லை, இவருக்கு தெரியாம தகப்பன் எந்த ஒரு ரகசியம் வைத்ததில்லை. அப்ப அவருக்கும் பிதாவுக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கம் இருந்திருக்கும். அவர் பிதாவோட எவ்வளவு தூரம் ஐக்கியமா இருந்திருப்பாரா இருந்தா இந்த வசனத்துல எப்படி கேட்கிறாரு சொல்லுங்க? என்ன சொல்றார்? பிதாவே, இப்படி வச்சுக்கணும், அப்பா நீங்க எனக்காக ஒரு வீடு கட்டிட்டீங்க, சுகங்களை எல்லாம் சேர்த்துட்டீங்க, எல்லாமே எனக்கு இருக்குது. என்ன என்ன சொல்றது?
நான் ஒரு 10 வருஷத்துக்கு என்னுடைய சந்ததி ஒரு 10 தலைமுறைக்கு வீட்டில் இருந்து கொண்டு சாப்பிடத்தக்கதாக சொத்து சுகங்கள் எனக்கு நிறைவா இருக்குது. இப்ப அவர் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவர்களையும் என்னோட கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டில் வச்சு கொள்ளவா. எப்படி? இந்த சொத்துல கொஞ்சம் பங்கு கொடுக்கவா? எந்த தகப்பன அவர் ஒத்துக்கொள்வாங்களா? ஒத்துக்கொள்வாங்களா? இயேசுவே சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா அதை காட்டிலும். அப்ப எவ்வளவு தூரம் அவர் பிதாவை புரிஞ்சு வச்சிருக்கிறார். இப்ப ஒரு தகப்பனுடைய மனதை ஒரு மகன் புரிந்து வைத்திருக்கிற, என்ன சொல்றது, ஒரு அழகை இதை விட யாரும் வர்ணிக்க முடியாது. அதனாலதான் அவர் கேட்கிறார், பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்களே, நீர் சொல்லுறீர் இவர் நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நீர் எல்லாருக்கும் முன்பதாக சொன்னீர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. இவ்வளவு தூரம் நீர் சொல்லுவீரானால் எனக்கு ஒரு கேள்வி உம்மிடத்தில் உண்டு. எனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், அந்த கூட்டத்தையும் என்னோட அங்க வர்றதுக்கு விடுவீரோ? யார் அந்த கூட்டம்? யார் அந்த கூட்டம்? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் அந்த கூட்டம், வேற யாருமே இல்லை. இப்ப இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன், நான் இந்த உலகத்திலே மரித்தேன், இந்த யார் யாருக்காக மரித்தேனோ இவர்களும் என்னோடு கூட உம்முடைய சமூகத்திலே இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இயேசு எங்க இருக்கிறார்? இப்ப எங்க இருக்கிறார்? பிதாவோட எங்க இருக்கிறார்? சரிக பிள்ளைய சொல்லுங்க, பரவாயில்ல. பிதாவுடைய, அவர் பிதாவுடைய மடியில இருக்கிறார். இப்ப இயேசு கேட்கிறார், இவர்களையும் நான் உங்களோட கொண்டாந்து மடியில வச்சு கொள்ளவான்னு கேட்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. என்னை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறே, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, எனக்கு நீர் தந்த மகிமை, எனக்கு நீர் எதை தந்திருக்கிறீரோ, what you gave it to me, what is belong to me, I like to share with them. அப்படி இல்லை, I like those people should have this. Amen. இவர்கள் பங்கு கொள்ளட்டும், இல்லை இவர்களும் ஈக்குவல் ஷேர். இன்றைக்கு எத்தனை தாய் தகப்பன்மார் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 5 விரலும் ஒன்று இல்லை தானே. 5 விரலும் ஒன்றா இருக்காது, ஆனா பாசம் ஒன்று தானே. பாசம் அது மாறாது. இந்த பிள்ளைக்கு 2 தோசைன்னு சொன்னா அடுத்த பிள்ளைக்கு 2 தோசை தான். ஆனா சில தாய் தகப்பன்மார் எப்படி தெரியுமா, இந்த பிள்ளைக்கு மறைச்சு அடுத்த பிள்ளைக்கு பப்ளிக்கா கொடுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு 2 தோசை, இவனுக்கு 3 தோசை. ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? What I have should those people should have. எனக்கு நீர் தந்த மகிமையை, இப்படி ஒரு மகிமை நீர் எனக்கு தந்திருக்கிறீர்னு சொன்னா, இந்த மகிமையை நீர் எனக்கு தந்தது உண்டானால் இதை நான் அவர்களோட ஷேர் பண்றதுக்கும் எனக்கு ஒரு உரிமையை தாங்கன்னு கேட்கிறார். பிதா ஏலான்னு சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பார், அந்த மகிமை எனக்கு தேவையில்லைன்னு இருப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய முழு நோக்கமும் இந்த உலகத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது. கொடுத்த ஜீவனுக்காக
இப்ப ஏன்னா பிதா இவர் எங்களுடைய அக்கிரமம் அவர் மேல் சுமந்ததுக்கு பிறகு பிதா இவரை கைவிட்டுட்டார். ஏன்னு சொன்னா அவர் பாவி ஆகிட்டார் எங்களுக்காக. நாங்க நீதிமான் ஆயிட்டு அவர் பாவி ஆகிட்டார். பிதா அவரை கைவிட வேண்டிய சூழ்நிலை. இப்ப பிதாவிடத்துல இப்ப அவர் ஒரு டீல் வைக்கிறார். அப்பா எனக்கு ஒரு காரியம் இருக்குதானே, பரலோகத்துல ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டுல நான் இன்னொரு 51வது ஒரு எனக்ஸா, 60வது ஒரு எனக்ஸா, 70வது ஒரு எனக்ஸா கொஞ்சம் வீடை கட்டி எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்களையும் என்னோட கூட அப்ப இந்த காரியத்தை இயேசு சொன்ன இந்த காரியத்தை எழுதுகிறதுக்கு யோவான் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டிருப்பார். ஏன்? இதை நான் மாத்திரமல்ல, எனக்கு பின்வரும் ஜனங்களும் சந்ததிகளும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். யார் யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க இயேசு இந்த இடத்துல வந்து நீங்க சொல்றீங்க, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் நீங்க சொல்லுகிற பொழுது நீங்க அவருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு சர்டிஃபை பண்ணிட்டார், அத்தாட்சி பண்ணிட்டார். அதான் உண்மை. இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதோ, அந்த சேம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் ஹிம், the same relationship. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவோட அன்பா இருக்கிறாரோ, பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவோட அன்பா இருக்கிறாரோ, சேம். ஒரு துளி கூட மாறக்கூடாது. அதான் அவருடைய விண்ணப்பம். ஒரு துளியும் துரோகம் இருக்கக்கூடாது, ஒரு துளியும் வஞ்சகம் இருக்கக்கூடாது. எனக்கு நீர் தந்த மகிமையை இவர்களும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் தான் என்றார். நாங்கள் இருந்தா என்னதுன்னு வசிக்கும், நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு வீடு, 2 வீடு, தத்தெடுத்த பிள்ளைக்கு இருக்கிற மிச்சம் மீதியெல்லாம். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றார், நீர் பெற்ற பிள்ளைக்கும் இதே இன்பம் தான், நான் தத்தெடுத்து வந்த இந்த பிள்ளைகளுக்கும் there is no partiality. அவருடைய சமூகத்தில் there is no partiality, no divided, equal share. அவருக்கு 10 வீடுனா நமக்கும் 10 வீடு, அவருக்கு பரலோகத்தில் ஒரு வீடுனா நமக்கும் பரலோகத்தில் ஒரு வீடு, அவருக்கு பரலோகத்துல சொத்து இருக்கு மாதிரி தான் அந்த சொத்துல பங்கு எங்களுக்கும் இருக்கு. அல்லேலூயா. இந்த ரகசியம் புரியாததுனால தான் இந்த சத்தியத்தை மாத்தி 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 பேச வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. இந்த சத்தியம் புரியாததுனால தான் பிரதர் இப்படி செய்யாதீங்க, கர்த்தர் உங்களை வாதித்துருவார். அவர் சொல்றார், நான் வாதிக்கிறவராய் இருந்தால் இதெல்லாம் பொய்யா இருக்கும்னு அவரே சொல்றார். இந்த பகுதியில் அடுத்தடுத்து சொல்றார், அப்படிதான் சொல்றார். இந்த வார்த்தை பொய்யா இருக்குமா இருந்தால், இதை நான் பொய் சொல்லுவேனா இருந்தால், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையும் பொய்யா இருக்கும். அவர் பொய் சொல்லல, எல்லாவற்றையும் தெளிவா சொல்லுகிறார். நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், நேற்று உபவாச கூட்டத்தில் ஒரு காரியத்தை பேசினோம். நாமளே புகழக்கூடாது.
அதுல ஒண்ணுமே இல்லை. யார் புகழணும்? மற்றவர்கள் நம்மளை பார்த்து புகழணும். மற்றவர்கள் நம்மை புகழுகிற பொழுதுதான் நமக்கு புகழ் உண்டாகுமே தவிர நாமே நம்மை புகழுகிறதுனால புகழும் வராது, பகலும் வராது. ஆமென். மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழணும். இயேசுவுக்கு தெரியும், தான் செய்கிற எல்லா காரியத்திலையும் தன்னுடைய பிதா தனக்காக நிற்பார் என்கிறது அவருக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அவரை மீறி இவர் ஒன்றும் செய்யறதில்லை. எது செய்கிறதா இருந்தாலும் அவர் கேட்கிறார், மரணத்துக்கு ரெடி, சிலுவையை சுமந்து போகணும், ஆணிகள் அடிக்கப்படணும், முள்முடி சூட்டப்படணும். இன்னொரு தரம் கேட்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு, உமக்கு சித்தமானால் மாத்திரம், இல்லாட்டி வேண்டாம். யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். John chapter 5 verse 21 to 24. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்னன்னு விளங்குத? பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல். அவர் யாரை உயிர்ப்பித்தார்? பிதா யாரை உயிர்ப்பித்தார்? இயேசு உயிர்ப்பித்தார். அடுத்தபடியா சொல்றார், குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை. நாங்க என்ன தெரியுமா சொன்னோம்? தகப்பன் 8 அடி பாஞ்ச நாங்க தகப்பன் ஒருத்தர் தான் உயிர்ப்பித்தார். இவர் எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேரை உயிர்ப்பித்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் ஓடுறது யாருடைய ரத்தம்? தகப்பனுடைய ரத்தம். தகப்பனுடைய நோக்கம் தன்னுடைய மகன் உயிரோட எழுப்பணும். இப்ப மகனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய பிள்ளையும் எழுப்பணும். பிதாவுக்கு ஒரே குமாரன், இயேசு கிறிஸ்துக்கு லட்சம் குமாரன், கோடிக்கணக்கான குமாரன். ஆனா உண்மையா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற இந்த குமாரர்கள்லாம் ஆக்சுவலி அது பிதாவுக்கு சொந்தமானவர்கள். அவர் வேணாம்னு சொல்லி ஓடிட்டாங்க. இவர் போய் அவர்களை திரும்ப தத்தெடுத்துட்டு வந்துட்டார். இப்ப யாருக்கு சொந்தம்? பிதாவுக்கு தான் சொந்தம். ஆனா இயேசு சொல்றார், நான் தான் தத்தெடுத்துட்டு வந்தேன், இவர் எனக்கு தான் சொந்தம். பிதா சொல்றார், ஓகே, எனக்கு சொந்தமா இருந்தா என்ன, உனக்கு சொந்தமா இருந்தா என்ன, இது எல்லாமே உன்னுடையது. அடுத்த வசனம் வாசிங்க, 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படியாக பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க பாப்போம், இந்த வசனத்தை உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்? ஞாபகம் இருக்கா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஞாபகம் இல்லைன்னு சொன்னா போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் உள்ள செய்தி எல்லாம் போய் யூடியூப்ல எடுத்து பாருங்க. ஞாபகம் இல்லைன்னு சொன்னா அவர் என்ன சொல்றார்? பிதாவானவர் அவருக்கு கொடுத்திருக்கிற ரைட்ஸ், அத்தாரிட்டி இதுதான். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து பிதாவை கனம் பண்ணுகிறது போல மற்றவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இயேசுவை கனம் பண்ணும்படியாக அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டார். என்ன தெரியுமா? யாராவது இந்த உலகத்துல
என்னுடைய குமாரனை விசுவாசிக்காத அது யாராயிருந்தாலும் சரி, நோ விசா டு ஹெவன். அதான் அந்த வசனம். என்னுடைய குமாரனை யாராவது மதிக்காமல் இருந்தால் அவர்கள் பரலோகத்துக்கு தகுதி இல்லாதவர்கள். அதைத்தான் அவர் வேற விதமா சொல்லியிருக்கிறார். குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே நியாயம் தீர்க்கும் சகல அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துட்டார்? இப்போ உங்களையும் என்னை ஜட்ஜ் பண்ண போறது யாரு? யார் ஜட்ஜ் பண்ண போறது? அதுலயும் ஒரு டவுட். உங்களையும் என்னையும் ஜட்ஜ் பண்ண போறது யாரு? உங்களையும் என்னையும் ஜட்ஜ் பண்ண போறது யாரு? என்ன வேற வேற பதிலா? உங்களையும் என்னையும் ஜட்ஜ் பண்ண போறது யாரு? உங்களையும் என்னையும் ஜட்ஜ் பண்ண போறது யார்? இயேசுவா? பிதாவா? ஆமென். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள். உங்களையும் என்னையும் அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் தான் சொல்றார். அத நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று இல்ல, வெள்ளிக்கிழமை. நாங்களும் அவரோட கூட நியாயம் தீர்ப்போம்னு சொல்றார். நீங்களும் என்னோட கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் சொல்றார். எங்களை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தாரானால், அவருடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாய் இருப்பாராய் இருந்தால் நாங்கள் அவருடைய குமாரர்களாய் இருக்கிறோம், குமாரத்திகளாய் இருக்கிறோம். அப்ப அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்தால் நாங்க என்ன செய்வோம்? நாங்களும் அவரோட கூட நிற்போம். நான் போய் சொல்றேன்னா? போய் சொல்றேன்னா? நான் போய் சொன்னா அந்த வசனம் போய் ஆயிரும். அவர் சொல்றார், என்னோட கூட நீங்களும் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் சொல்லிட்டார். பிறகு அப்படி இயேசு எங்களை நியாயம் தீர்க்க முடியும்? அப்படின்னா அது அர்த்தம் என்ன? நாங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போமா இருந்தால், இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்போமா இருந்தால், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போமா இருந்தால் எங்களுக்கு நியாய தீர்ப்பு அல்ல, மாறாக நாங்கள் செய்கிற சில தப்பிதங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டிய ரிவார்ட்ஸ் வராது. அதுக்குதான் சொல்றது, வேதத்தை காலையில் எழுப்பி ஆண்டவரே இன்றைக்குரிய மன்னாவை எனக்கு தாரும், ஒரு வசனம் வாசிக்கிறோம், மூடி வைக்கிறோம். அடுத்த நாள் எழுப்பி ஆண்டவரே இன்றைக்கு என்ன மன்னாவை எனக்கு தாங்க. ஒருத்தர் இப்படி நெடுகளும் காலையில ஒரு நாளும் போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் முதல் நாள் ஜெபிக்கக்குள்ள வேதத்தை திறந்து பார்த்தார், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். எப்படி? யூதாஸ், ஆண்டவரே இது எனக்கான செய்தி இல்லை இந்த நாள். அடுத்த நாள் வருகிறார், வேதத்தை திறக்கிறார், நீயும் அப்படியே செய்வாயாக. இப்படி வேதத்தை வாசிச்சா இப்படிதான் இருக்கும், இப்படி வேதத்தை வாசித்தால் இப்படிதான் வரும். ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வசனத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். நட்டுவ பிரிச்சு ஒரு வசனத்தை வாசிக்கிறது இல்ல, அந்த வசனத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன்
இந்த வசனங்களை நாங்க மேலோட்டமா வாசிச்சுட்டு போனா என்ன தெரியுமா நடக்கும்? இந்த வசனத்துக்கு ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்கு நான் 10 கதை புத்தகம் படிக்கணும், அதுக்கு ஜோக் சொல்றதுக்கு. அதுவே அந்த வசனத்தை நான் தியானிப்பனா இருந்தா அந்த வசனமே எனக்கு சொல்லும் இது என்ன சத்தியம் சொல்லி. விளங்குதா? இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை விட இதை விளங்கப்படுத்துறதுக்கு வேற ரகசியம் தேவையே இல்லை. ஏற்கனவே 2-3 கிழமைக்கு சொன்னேன், யாராவது ஆங்கிலம் படிக்கணுமா இருந்தா வேதத்தை ஒரு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து நீங்க வாசிப்பீங்களா இருந்தா நீங்க இங்கிலீஷ் படிச்சிருவீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா சொற்களையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்துல உள்ள சொற்கள் அதிகமாயிருக்கும். நீங்க அதுல உள்ள வார்த்தைகளை நீங்க வாசிக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். யாராவது தமிழ் படிக்கணும்னு சொன்னா இந்த தமிழ் வேதாமத்தை எடுத்து எழுத்து கூட்டி வாசிப்பீங்களா இருந்தா தமிழ் தான் சுத்தமா வந்துடும். அப்ப அவர் சொல்றார், இந்த உலகம் முழுவதையும் அவர் வந்ததே உங்களை எல்லாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு. உங்க ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு, ஒவ்வொரு புத்தகம் இருக்கு. அந்த கணக்கு புத்தகத்துல நீங்க செய்யற எல்லா காரியத்துக்கும் கணக்கு வழக்கு எழுதப்பட்டிருக்கு. அவர் எல்லாரையும் பார்த்து நீ நரகத்திலே கந்தகத்துக்கு போ, நீ எரிநெருப்புக்கு போ, நீ இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி நியாயம் தீர்க்கிறது தான் அவருடைய வேலையா இருந்தது. ஆனா அவர் செய்யல. அவர் மாறாக என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு தந்த இந்த மகிமையை என்னுடையவர்களுக்கும் நான் சமமாய் கொடுக்கும்படியா எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க. அவருக்கு கொடுத்த வேலை இது, நியாயம் தீர்க்கிற வேலை. ஆனா அவர் என்ன வேலை செய்கிறார்? இந்த நியாயம் தீர்க்கிறதுக்கு சமமா ஒரு வேலையை செய்கிறார். மாறல, அவருடைய குறிக்கோள்ல இருந்து அவர் மாறல. இந்த நியாய தீர்ப்புக்கு இப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? நீங்க நிரபராதினும் கொடுக்கலாம், குற்றவாளியும் கொடுக்கலாம். அவர் எல்லாருக்கும் எப்படி கொடுக்கிறார் ஜட்ஜ்மெண்ட்? There is nothing. இப்ப நீங்க ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டீங்கன்னு சொன்னா அந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்படும். ஆனா அந்த ரெக்கார்ட் இருக்கும். ஆனா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா இருந்தா இந்த வழக்குல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லைன்னு சொன்னா அந்த ஜட்ஜ் என்ன திரும்ப செஞ்சிருவார்? அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்க. அதுக்காக தான் ஆட்கள் என்ன செய்யறது? இந்த கோர்ட்ல சரி வராட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நீங்க ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அங்க நீங்க சொல்லுகிற இந்த செய்தியில் இந்த குற்றத்துல எந்த ஒரு உண்மையும் இல்லைன்னு சொன்னா இந்த குற்றம் தள்ளுபடி செய்யப்படாது. அதை டிஸ்க்ளோஸ் அப்படியே போயிடுவாங்க, ஷேர் பண்ணிடுவாங்க. சந்தேகமா இருந்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போய் சந்திக்க வேண்டியதான் இருக்குது. இவர் சொல்றது உண்மையா பொய்யாண்டு பொய்யா இருந்தா அவருக்கா விசாரிச்சு பார்த்துருங்க. இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா கோர்ட்லையும் இருக்கிற நியதி. நீங்க ப்ரொவின்சியல் கோர்ட்டுக்கு போகலாம், ஹை கோர்ட்டுக்கு போகலாம், எந்த கோர்ட்டுக்கும் போகலாம். ரெக்கார்ட் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். அவர்களால் கிழிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு மேலதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கிறார். எங்களை ஹைகோர்ட் ஜட்ஜ் இயேசு கிறிஸ்து. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் சொல்றார், இந்த கேஸ்ல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லைன்றார். இந்த சகோதரனை குறித்த குற்றத்துல நான் ஒரு குற்றத்தையும் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்களுக்காக வாதாடுறது யாரு? லாயர் இல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜே போயிட்டாரு. அது சொல்றார், இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக
அவருக்கு ரைட்ஸ் இருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஆனா அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க விரும்பல. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு சொல்றார் there is no guilty. இவர்களுடைய கில்ட். அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? இவரே போய் அவர்கிட்ட இருந்த குற்றத்தெல்லாம் இவர் பக்கம் எடுத்து இந்த பேப்பரை இங்கே வச்சுட்டு இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்னுட்டார். அப்படி செய்றார். உங்கள்கிட்ட இருந்த அந்த குற்ற பேப்பர் எல்லாம் எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கொண்டு அவர் சொல்றார் இவரிடத்துல எந்த ஒரு குற்றமும். இப்ப யார் குற்றவாளி? அவர் தான் குற்றவாளி. அவர்கிட்ட தான் எங்கட பேப்பர் இருக்கு. இப்ப அவர் எடுத்து கொண்டு போய் அந்த சிலுவையில் அடித்துட்டார். இப்ப அவரும் குற்றவாளி இல்லை. ஏன்னா குற்றத்துக்கு தண்டனை கிடைச்சிட்டு. இப்ப அவர் உயிரோட எழும்பி வந்தது குற்றவாளி இல்லை, புது மனுஷன் தான் எழுப்பி வந்திருக்கிறார். அது போலதான் நாங்களும் எங்களுடைய குற்றங்கள் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய குற்றத்தை சிலுவையில போட்டுட்டார். அவருடைய குற்றம் இல்லை, எங்களுடைய குற்றம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால அந்த குற்றங்கள் சிலுவையில மறிக்கப்பட்டது. அதனால் நாங்கள் விடுதலை பெற்றோம். அடுத்த வசனம். ஏன்னா இதுக்கு மேல இந்த வசனத்தை படுத்து எனக்கு சொல்ல செய்தியை முடிக்க முடியாது. ஆமென். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். எப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்களா? நீங்க பிதாவை கனம் பண்ணலன்னு சொன்னா அந்த பிதாவை என்ன நீங்க கனம் பண்ணலன்னு சொன்னா நீங்க போய் சொல்றீங்க. என்ன இயேசு சொல்றார்? என்னை கனம் பண்ணாதவன் பிதாவையும். அதுக்கு இயேசு இன்னொரு பதிலையும் சொன்னார். பக்கத்தில் இருக்கிறவன் சகோதரனை அன்பு கூறாதவன் எப்படி கண்ணால காணாத தேவனை அன்பு கூறுவான்? சேம் தியரி. என்னில் அன்பு கூறாதவன், நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை அன்பு கூறாத நீங்கள் எப்படி என்னுடைய பிதாவை அன்பு கூற முடியும்? அதை தான் அவர் சொல்றார். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற என்னை நீங்கள் அன்பு செய்யாவிட்டால் என்னுடைய பிதாவை நீங்கள் எப்படி அன்பு செய்வீர்கள்? குமாரனை கனம் பண்ணாதவன் எப்படி அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணுவான்? ஆமென். இப்ப செய்தி கனம் பண்றது இல்லை. இந்த கணம் இது எல்லாம் என்னத்துக்கு வருகிறது? அடுத்த வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தரம் சொன்னா மாத்தி பேசலாம். ரெண்டு தரம் சொல்லிட்டார். மெய்யாகவே மெய்யாகவே. 3ல 2 வந்துட்டு அவருக்கு தான் மெஜாரிட்டி. அப்ப அவர் சொன்னது உண்மை. ஆமென். இயேசு பிதா இந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இயேசு அவ்வளவு தூரம் பிதாவில் அன்பா இருந்தார். அவர் கொடுக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டை தன்னுடைய மகனை வச்சு கொடுக்கிறார் பாருங்க. இப்ப எப்படி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இப்ப ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறீங்க. ஒரு கற்பனை பண்ணி கொடுங்க. கற்பனையிலையாவது ஒரு ஜட்ஜ் ஆயிரும். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஒரு ஜட்ஜா இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, என்னுடைய வாழ்நாள்ல நான் எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டேன். இப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்களோட மகன் பக்கத்துல இருக்கிறார், உங்களோட மகள் பக்கத்துல இருக்கிறார், இவனை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துரும். நான் கொடுத்தா என்ன, என்னுடைய மகன் கொடுத்தா என்ன? இப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய மகன் வெளியே போகும் பொழுது அவருக்கு எவ்வளவு மதிப்பும் செல்வாக்கும் இருக்கிறதோ அதே அளவு இவருக்கும். இவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? ஜட்ஜிட மகன் மாத்திரம்தான். ஆனா ஜட்ஜிட மகன் மாறான்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு பக்கம் பயத்தில் இருப்பாங்க. ஏன்? இவனை ஏதாவது செஞ்சுட்டா ஜட்ஜ் கேஸ் தங்கட பக்கம் திரும்பிடும். ஏன்னா அப்பா ஜட்ஜ். இந்த உலகத்திலேயே அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பி சொல்றார், டேக் இட், நீதான் ஜட்ஜ் பண்ண போற.
ஆமென். ஆனா இந்த ஜட்ஜ் பண்ண வந்தவர் எங்களை நல்லாவே ஜட்ஜ் பண்ணிட்டார். எங்களை அவர் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னதாகவே அவர் எங்களை ஒவ்வொருத்தரையும் ஜட்ஜ் பண்ணிட்டார். இவன் கடைசி வரைக்கும் இவன் திருந்த போறதும் இல்லை, கடைசி வரைக்கும் மாற போறதும் இல்லை. இதுக்கு ஒரே வழிதான், இவன்கிட்ட இருக்கிற எல்லா குற்றங்களையும் எடுத்து ஒரு ஆணி அடிச்சு விட்டுட்டு இவன் நிரம்பராது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹைகோர்ட்ல போற கேஸ் ரெக்கார்ட்ல இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது. இப்ப இந்த சிலுவை தான் இந்த சுப்ரீம் கோர்ட், சிலுவை தான். இப்ப என்ன நடந்தது? எங்களுடைய எல்லா அக்கிரமங்களும் இந்த சிலுவையில எப்படி அறையப்பட்டது? நீங்க நியாயப்பிரமாணத்தில் இருப்பீங்களா இருந்தா ஒரு ஆட்டை எடுத்துட்டு போய் உங்களோட கையை என்ன தெரியுமா செய்வீங்க? இந்த மூளையில தான் நீங்க தொடணும். ஆசாரியர் வருவார், அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை இங்கே பூசுவார். நீங்க அதை மட்டும் தான் தொடலாம், ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ரைட்ஸ். ஆனா அவர் என்ன தெரியுமா செய்வார்? அந்த ரத்தத்தெல்லாம் இங்கே வச்சுட்டு அந்த ஊத்தி உங்களுடைய பாவம் என்ன தெரியுமா இருக்கு? உங்களோட கையை நீங்க இதுல வச்சதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுடைய பாவம் இங்க இருக்குது. அந்த ரத்தத்தை அதுல ஊத்துற நேரம் அந்த பாவம் மூடப்பட்டுரும். எப்படி இருக்கும்? திறந்து பார்த்தா திரும்பி வரும், வீட்டுக்கு போனோம். அது மூடப்பட்டதுனாலதான் நீங்க வீட்டுக்கு போனோன்னே அதை மூடுறதை அப்படி திறந்து அது உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருது. ஆனா சிலுவையில என்ன நடந்தது? உங்களுடைய பாவம் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய ரத்தம் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எப்படி மூடி இல்லை. நியாயப்பிரமாணத்தில் மூடப்பட்டது பாவம். சங்கீதத்தில் அப்படிதான், எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அப்படிதான் வசனம் இருக்குது. ஆனா புதிய ஏற்பாடுல எப்படி தெரியுமா இருக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று ஊத்தி இருக்குது, நீங்க ஒரு பேப்பரை போட்டு மூடிட்டீங்க, எடுத்து பார்த்தா தெரியும் கீழே என்ன இருக்குன்றது. ஆனா அதுவே இப்ப நீங்க கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கழுவிட்டீங்க, இருக்குமா? அதுல அது போலதான் எங்களுடைய அக்கிரமங்களும். அவர் சிலுவையில கழுவி விட்டார். அவர் சிலுவையில எங்களை கழுவுனது மாத்திரமல்ல, இந்த சாத்தான் எங்கெங்கெல்லாம் போய் நின்றானோ எல்லா இடத்தையும் கழுவி விட்டுட்டார். 2 கிழமைக்கு மேல் பார்த்தோம், அவன் யோபுவை சோதிக்கிறதுக்கு எங்க போய் நிற்கிறான்? தேவனுடைய சமூகத்துக்கு போறான் அதிகாரம் எடுக்கிறதுக்கு. அவர் அந்த இடத்தையும் கழுவி விட்டுட்டார், அந்த இடத்தையும் கழுவி விட்டுட்டார் ரத்தத்தால. அவன் போய் நின்ற எழுந்த எல்லா இடத்தையும் கழுவி விட்டுட்டார். ஏன்னா அவன் எங்கெங்க இருந்தானோ எல்லாமே என்னது? அசுத்தம், பாவம். அப்ப எல்லா இடத்தையும் கழுவி விட்டுட்டார். கழுவி விட்டா இப்ப அது எல்லாமே பரிசுத்தமாயிட்டு. நான் போய் சொல்றேன்னா இல்லையான்னு சொல்றத நீங்க வேதத்தை வாசி பார்த்தா தெரியும். இதுக்கெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சொல்ற வசனங்கள்லாம் ஏன் தெரியுமா? சொன்னா ஈஸியா நீங்க கண்டு வாசிட்டு அப்படி மூடி வச்சிருவீங்க. சொல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க தேடி வாசிப்பீங்க. ஆமென், ஆமென். ஆனா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் என்ன தெரியுமா செஞ்சது? எங்களை இப்படியெல்லாம் வாழ வேண்டிய எங்களை இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உயிர் பிச்சை போட்டுட்டு, எங்களுக்கு ஒரு உயிர் பிச்சை போட்டதும் அல்லாமல் இப்ப என்ன சொல்றார்? நான் உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்றார். அவரோட அவருக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. அப்படிதான் இருந்தோம். எபேசியர் 2:5 சொல்லுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
நீங்களாம் அக்கிரமத்துல அப்படியே ஊறி போயிருந்தீர்கள், பாவத்துல ஊறி போயிருந்தீர்கள். ஆனா அவர் பக்கம் கூட நிக்க முடியாத தகுதி இல்லாதவர்களாய் இருந்தோம். ஆனா அவர் சொல்றார், அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் அது எல்லாவற்றையும் அப்படியே கழுவிட்டுது. ஆமாம், இதை விட வேற எதுவுமே தேவையில்லை கழுவுறதுக்கு. ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது? கொடுமை. அந்த ரத்தத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப கழுவிட்டு இருக்கோம். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கழுவுன பாத்திரத்தை திரும்பியே கழுவிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பேர்? அந்த அப்படி இல்ல இல்ல, அந்த சுத்தம் பண்ண இடத்தையே திரும்ப திரும்ப சுத்தம் பண்ணது, கழுவுனதையே திரும்ப திரும்ப செய்யறது. ஓசிடி. ஓசிடி அவர்களுக்கு அவருடைய வியாதி. சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் அநேக பேருடைய வாழ்க்கையில ஓசிடி இருக்குது. எப்படி தெரியுமா? அவர் ஆல்ரெடி அவருடைய ரத்தத்தினால எங்களை கழுவிட்டார், சுத்திகரிச்சிட்டார். ஒவ்வொரு நாளும் போயிட்டு, ஆண்டவரே நான் புழு, நான் மண், என்னுடைய ரத்தத்தினால கழுவிடுங்க. எங்களையே கழுவி 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 கழுவிட்டு இருந்தா மத்த மிச்ச பேரெல்லாம் அவர் எப்ப கழுவுறது? உண்மையான கொடுமையான ஒரு விஷயம் இது. எங்களையே கழுவி 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 சுத்தம் பண்ணிட்டே இருந்தா மிச்ச பாத்திரத்தெல்லாம் எப்ப கழுவுறது? இந்த ஒரே பாத்திரத்தை கழுவி கழுவிட்டு இருக்கிறத விட இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஓசிடியா தான் இருக்குது. நானே என்னையவே திரும்பி திரும்பி கழுவணும், அவர் என்னவே திரும்பி திரும்பி கழுவணும். ஆனா என்னவே அவர் திருப்பி திருப்பி கழுவி கொண்டிருந்தாரா மற்றவர்கள் எல்லாம் அவர் எப்ப கழுவுறது? மற்றவர்கள் எல்லாம் எப்ப சுத்தம் பண்றது? ஆமே, ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் நியாய தீர்ப்படைவதும் எங்களுக்கு நியாயீகப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தரம் மரித்தவர்களா இருந்தால் திரும்ப இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் உயிர்த்தெழுந்தார். ஒரே தரம் அவர் எங்களுக்காக மரித்ததினால எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது, மூடப்படவில்லை. அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினாராய் இருந்தால் நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் சில வேளைகளில அவருடைய மீறுதல் இல்லை, எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாய் அங்கங்க கரைகள் படுகிறது. அந்த கரைகள் படுகிற நேரம் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே என்ன கழுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களா போய் கழுவ வேண்டியதுதான். எப்படி கழுவணும்? அவருடைய வசனத்தினால. திரும்ப திரும்ப அவருடைய ரத்தத்தை எடுத்து நாங்க கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செய்கிற எங்களுடைய மீறுதுகள் அக்கிரமங்கள் நிமித்தமாய், ஆனா அதுக்காக திரும்ப திரும்ப அதையே செய்யணும்ன்றது இல்லை. திரும்ப திரும்ப அதையே செய்யாதபடி தாவீது சொல்கிறான், உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்துள்ளேன். எப்படி? திரும்ப திரும்ப நான் அதுக்குள்ள போய் விடாதபடி உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்துள்ளேன். அதாவது அந்த வசனம் முதல் கேட், இரண்டாவது கேட், மூன்றாவது கேட்டை தாண்ட முதலாவது கேட்லயே முடிச்சிடுறது. வாரம் வழியில வார பிரச்சனைய வந்த வழியிலேயே திருப்பி விடுறது. வந்து அதை எங்களுடைய உள்ளத்துல எடுத்து அதுல விழுந்து அதுக்கு பிறகு கழுவுறதை விட வார வழியிலேயே தட்டி விடுறது ஈஸியா இருக்கும். ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எங்களை இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நெருக்கியே விடு. ரோமர் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நாங்க எவ்வளவு மோசமானவர்கள் என்றது இந்த வசனத்தை விட விளங்கப்படுத்துறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ரோமர் 3வது அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 9 to 19. இதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப வாசிக்கணும்னு சொன்னா எங்களை பார்த்தா சிரிப்பு வரும். இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், ஆனால் அவருடைய ரத்தம்
அவர் எங்கள் மேல் வைத்த கிருபை எங்களை மாற்றி இருக்கிறது. ஆமென். அதுக்கு உதாரணமா ஒரு வசனம் 3:13 என்ன சொல்லுது? வாசிக்க பார்ப்போம். அந்த வசனம் சொல்லுது, எங்களுடைய காரியங்கள் எவ்வளவு ஆழமா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனமே அழகா சொல்லுது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழின்னு சொல்றார். தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதலின் கீழே. இப்ப சொல்லுங்க, சாத்தான் எங்களை சோதிக்கிறானா? யாரு சோதிக்கிறது? இதே வசனத்தை யாக்கோபுலையும் சொல்லப்படுகிறார். எப்படி தெரியுமா? நாங்க நினைக்கிறோம் சோதிக்கப்படுகிறவன் எல்லாம் தேவனால் சோதிக்கப்படுகிறன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோதனை எல்லாமே தேவனால் வருகிறது இல்ல. நாங்களா ஒரு மனுஷன் என்ன செய்கிறோம்? எங்களுடைய சாத்தானுக்கு இப்ப பலன் இல்லை, அவனோட தலை நசுக்கப்பட்டுட்டு இப்ப அவனுடைய வால் மட்டும் தான் ஆடிட்டு இருக்குது. அந்த வாளால ஒவ்வொருத்தரையும் இப்படி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான். இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? அவன் அந்த வாளால ட்ரிகர் பண்ற நேரம் எங்களுடைய நாவல் உள்ள விஷயத்தை இப்படி தூக்கி கக்கிடுறோம். அது விபரீதமாய் முடிகிறது. சாத்தான் கிரியை இல்லை. சாத்தான் இப்ப எங்களை வச்சுதான் ஒவ்வொரு வேலை செய்யறோம். அது நாங்களா இருக்கக்கூடாது. ஆமென். ஏன் தெரியுமா? அது நாங்களா இருப்போமா இருந்தால் பின்பு வரும் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்காது. அப்படின்னா இதுக்கு பிறகு நான் சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காது. என்ன சொல்றேன்னு பாருங்க. வெளிப்படுத்தின 14வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாயும் இருக்கிற இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும், ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவருக்கு பின்னாலே வால் பிடிச்சிட்டு போறவர்கள், மனுஷனுக்கு பின்னால வால் பிடிச்சிட்டு போறவர்கள் அல்ல. எப்படி? ஒரு பாஸ்டர் வந்தாரா இருந்தா அந்த பாஸ்டருக்கு பின்னாலேயே. இதனாலதான் பவுல் சொன்னார், உங்களுக்கு அநேக ஆக்கினை தீர்ப்பு வரும்னு சொல்லி அநேக பேர் நீங்களும் உங்களை பாஸ்டர்னு சொல்லாதீங்கன்னு சொல்றார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு பின்னால வால் பிடிச்சிட்டு வர ஒவ்வொருத்தருடைய எல்லா பிரச்சனையும் உங்கள தான் முடியும். ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்கறது அப்படி. அவர் சொல்றார், வெளிப்படுத்தல் ஸ்திரீகளால் தங்களை, இந்த வெளிப்படுத்தல் படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு தெரியும், பைபிள் ஸ்டடியில படிக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்தல் எல்லா வசனத்தையும் நேர்முறையா சொல்லல, மறைமுகமாய் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஸ்திரீகளால் இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து என்ன சொல்றார்? சபையை பார்த்து என்ன சொல்றார்? மணவாட்டி. அப்ப இந்த இடத்துல ஸ்திரீன்னு சொல்றது யாரு? சபையை தான் சொல்றார். எந்த சபையை சொல்றார்? தீட்டுப்படுத்துகிற சபையை சொல்றார், கள்ள சபையை சொல்லுகிறார். இப்ப அவர் சொல்லுகிறார், எங்கேயாவது யாராவது ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் பிரதர், இயேசு சொல்லுகிறார், இந்த இடத்துல ஒரு சகோதரன் இருக்கிறார், அந்த சகோதரனுக்கு தலையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இயேசு எந்த வசனத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார்? வசனம் சொல்லுது, ஒரு வியாதிப்பட்டிருந்தால் அவன் தலையில கையை வச்சு என்ன பூசி அவனுக்காக ஜெபி, அவன் சோமாயிடுவான். அதை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கிறார், அவருடைய மனதில் ஒரு வேதனை இருக்கிறது, அந்த வேதனை வந்து இப்படி இருக்கிறது. அது தீர்க்க தரிசனம் அல்ல. இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களிலே நீங்கள் அகப்பட்டு சீரழிந்தவர்களாய் இராதபடி இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்துக்கு பின்னாலேயே வாள் பிடித்துக் கொண்டு போவீர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய குமாரனாகிய முதற் பலனானவரோடு கூட நீங்கள் நிற்பீர்கள்.
பாஸ்டருக்கு பின்னால யாராவது வால் பிடிச்சிட்டு போனா பாஸ்டரோடயே போயிட வேண்டியதுதான். இயேசுக்கு பின்னால யாராவது வால் பிடிச்சு கொண்டு வருவீங்களா இருந்தால் நீங்க இயேசுவோடயே நிற்பீங்க. அதைத்தான் அவர் அந்த வசனத்துல சொல்றார். இந்த வசனம் சரியா புரியாட்டி உடனே அந்த வசனத்துக்கு வேற வேற கதையெல்லாம் கண் காது மூக்கெல்லாம் வச்சு, பிரதர் நீங்க அந்த சகோதரியோட அப்படி பேசுகிறதுக்குள்ள தேவன் உங்களை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து, அவர் அதை சொல்லல. அப்படின்னா அந்த சகோதரிக்கு மட்டுமா பிள்ளைய சொல்றார்? அவர் முழு சபையை பார்த்து சொல்றார். அது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஆண் என்றும் இல்லை, சபையை பார்த்து சொல்றார். நீங்க எல்லாரும் எனக்கு மனவாட்டிகள்ன்றார். மணவாளன் நான். கற்புள்ள மனவாட்டி சபையா இருக்கணுமே தவிர கற்பில்லாத பிழையான சபையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் சொல்ல வர்றார் அந்த வசனத்துல. அஞ்சு பெண்கள் தீவட்டிகளை எடுத்து போல சொன்னார். இந்த கற்புள்ள இந்த 5 கன்னிகைகளை போல நீங்கள் அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதுமே ஆயத்தமாயிருந்தார்கள். ஏன்னு சொன்ன அவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடி வருவேன். வருகிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தால் என்னோட கூட உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொன்னார். ஆமென். நீங்க ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா அந்த போதனை, இந்த போதனை, திருட்டு போதனை, கள்ள போதனை, எந்த போதனை நீங்க கேட்டாலும் பரவாயில்ல, இந்த போதனையை விட்டு விலகி போவீங்களா இருந்தா there is no guarantee. ஆமென். ரோமர் 11வது அதிகாரம் உதாரணத்துக்கு இந்த வசனம் சொல்லுகிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவருமே இல்லை. இந்த உலகத்துல யாருமே நீதிமான் இல்லை. ஆனா நீதிமானா இருக்கணுமா இருந்தால் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய வசனத்தின் படி நடந்து அவருடைய வசனத்தோடையே அவருடைய வசனத்துக்கு பின்னாலேயே போகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆமென். ரோமர் 11:16 சொல்கிறது, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால், நான் எங்களை எல்லாம் பார்த்தவர் சொல்ற, நீங்க பிசைந்த மான் சொல்ற, நீங்க ஆல்ரெடி யாரோ பிசைஞ்சு வச்ச புளிச்ச மான் சொல்ற, ஆனா அவர் பரிசுத்தமான மான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேறானது பரிசுத்தமாயிருந்தால், சொல்லுங்க, வேறானது பரிசுத்தமாயிருந்தால், நேற்று முந்தினால பார்க்கணும், நாங்கெல்லாம் என்ன கிளைகள், ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள். நாங்க அந்த மரத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, எங்களை பட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அப்படி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க பெருமை பாராட்ட முடியாது. நான் கொடுக்கிற கனி இது நான் அந்த மரத்துல இருக்கும் பொழுதே, நான் பிரதர் நான் அந்த சபையில இருக்கும் பொழுது அங்க இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் இருந்தேன் பிரதர். அவர் சொல்றார், நீர் இப்படியெல்லாம் சொல்வீரா இருந்தால் என்னுடைய கனியா இருக்க மாட்டாய், உன்னை தரித்து போடுவேன் சொல்றார். அவர் சொல்றார், இந்த செடியிலே நிலைத்திராத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வேர் என்னுடையது. அவர் சொல்றார், என்னுள்ளே நீ நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்ப. அது நீ அங்கிருந்து வந்ததுனால இல்ல, இந்த வேர் இந்த நிலத்துல ஊறி இருக்கிறதுனால. இயேசு கிறிஸ்துவிலே நீ நிலைத்திருக்கிறபடினால் தான் நீ மிகுந்த கனிகளை கொடுக்கிறே அன்றி நீ செய்த தான தர்மங்களோ புண்ணியங்களோ உன்னுடைய சொந்த காரியங்களோ இல்லை. அதைதான் அவர் சொல்றார். ஆமென். ஆனா இந்த இடத்துல பவுல் கொஞ்சம் மரியாதையா சொல்றார். ஏன்னா பவுல் அப்பப்ப கொஞ்சம் வித்தியாசமா சொல்வார், இந்த இடத்துல கொஞ்சம் டீசெண்டா சொல்றார். எப்படி சொல்றார்? முதற் பலனாகிய மா, அதாவது நல்ல மா. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நல்ல மாவோட புளித்த மான்னு சொல்லாதபடி பிசைந்த மான்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் புளித்த மான்னு சொல்றவர், ஆனா அப்படி சொல்லல. இப்ப வேர் பரிசுத்தம்னு சொல்றார். இன்னொரு இடத்துல அவர் சொல்றார் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் சரியில்லாத கிளைன்னு நேராவே சொல்றார். அப்படி சொன்னவர் இந்த இடத்துல சொல்றார், வேறானது சரியா இருந்தா கிளையும் நல்லா இருக்கும்ன்றார். ஆமென்.
நாங்களாம் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள். நாங்களாம் பெருமை, அதுதான் முதல்ல சொன்னேன். எங்களை குறிச்சு நாங்களே பெருமை பாராட்டினா ஒன்றுமே இல்லை. ஆனா எங்களை குறிச்சு அவர் பெருமை பாராட்டுவாரா இருந்தால் அதுதான் எங்களுக்கு புகழ். நாங்க போய் ஒரு ஸ்டேஜில் ஏறி நான் இப்படி ஆக்கும் நான் அப்படி ஆக்கும்னு சொல்லுவேனா இருந்தா யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்த்து உங்களை இந்த பிரதரை போல ஒரு நல்ல பிரதர், இந்த சிஸ்டரை போல ஒரு நல்ல சிஸ்டர் யாருமே இல்லைன்னு சொல்லுவாரமா இருந்தா அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற புகழ். ஆமென். இப்ப யோவான் 1 அதிகாரம் 12-13 சீக்கிரம் முடிச்சிரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. இதைத்தான் ஆரம்பத்திலே கேட்டேன். ஆமென். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் யாரால பிறந்திருக்கிறார்கள்? தேவனால் பிறந்திருக்கிறார்கள். தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? வசனம் சொல்லுது. ஆமென். ஒட்ட வைக்கப்பட்ட நமக்கு அவர் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரத்தை. இதுதான் வாவ் ஃபேக்டர். ஒட்ட வைக்கப்பட்ட எங்களுக்கு பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். இந்த தகப்பனுக்கு சொந்தமே இல்லாத பிள்ளைய அந்த தகப்பன் சொல்றார். 10 பேருக்கு முன்னால சொல்றார், இல்ல பிரதர் இவன் என்னுடைய பிள்ளை தான். அவன் சொல்றான், பிரதர் எனக்கு தெரியும் நீங்க அவன் அங்கிருந்து தத்தெடுத்துட்டு வந்தீங்க. தகப்பன் சொல்றாரு, இல்ல பிரதர் இவன் என்னுடைய பிள்ளை. விட்டு கொடுக்குறாரே இல்ல. சாத்தான் அடிக்கடி தான் வந்து எங்களை காதுல சொல்லுவான், நீ அங்க இருக்கக்குள்ள இப்படிதான் இருந்த, நீ அங்க இருக்கக்குள்ள இப்படிதான் வாழ்ந்த. இயேசு கிறிஸ்து வாதாடுறார் பிதாட்ட. அவன் ஒவ்வொரு தரம் அப்படி சொல்லக்குள்ள பிதா இயேசுவை பாக்குறாரு, கேட்கிறாரு, என்ன இப்படி சொல்றான்? அவர் சொல்றார், நீங்க சும்மா இருங்கப்பா, அவன் பரிசுத்தமானவன் சொல்றார். ஆமென். இப்படி சொன்னவர் சொல்றார். 14வது அதிகாரம், எல்லாரும் எழுந்திருப்போம். 14வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 14:3 சொல்றார், நான் போய், எல்லாரும் சொல்லுங்க, இதத்தான் இந்த 1 மணி தியாலமா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமென். நான் போயிருக்கிற பயணம் ஏதோ உங்களை எல்லாம் கைவிட்டுட்டு நான் போய் அங்க ஹாயா இருக்கும்படியாக போகல. நான் என்னுடைய பிதாவுடைய வலது பாரசத்துல இருந்து புஷ்டியும் செழிப்புமாய் இருக்கும்படியாக போகல. நான் போனதே உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துறேன். அவர் சொல்றார், நான் திரும்பி வருவேன், வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரா? எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? உங்களை என்னோட சேர்த்து கொள்ளுவேன். உங்களை என்னுடைய குடும்பத்துல ஒருத்தனாய். அவர் சொல்றார், நான் மணவாளன், நான் உன்னை மணவாட்டியா என்னோட சேர்த்து கொள்ளுவேன். இதான் அவர் சொல்றார். நான் மணவாளன், நீ என்னுடைய ஃப்ரெண்டா இருப்பியா இருந்தா கொஞ்சம் வெளியில தான் நிக்கணும். ஆனா நீ என்னுடைய மனைவியா இருந்தால் என்னுடைய சொத்துல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமையும் உனக்கு இருக்குது. சபையை பார்த்து சொல்றேன், நீ என்னுடைய மனவாட்டி. உனக்காக ஒரு வீடு கட்டுறேன். அந்த வீடு கட்டுறதுக்காக தான் நான் போயிருக்கிறேன். அதுக்கிடையில நீ எங்கேயும் போய் வேற யாரையும் பார்த்துறாத. இப்படிதான் சொல்றாரு. நேற்று முந்தின நாள பார்த்தோம். நான் போய் வாரதுக்கு இடையில வேற யாரும் வீட்டுக்கும் போயிடாத.
பிழையான வீட்டுக்கு போயிடாத, அங்க போயிடாத. அவர் சொல்றார், நான் வந்து உன்னை என்னோட சேர்த்துக் கொள்வேன். கூட்டிட்டு போவேன்னு சொல்லல. கூட்டிட்டு போனா அது வேற அர்த்தத்தை வந்துடும் அந்த வசனம். கூட்டிக் கொண்டு போவேன்னு சொன்னா அவர் வந்து உங்களை கடத்திட்டு போற மாதிரி வந்துடும். கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இருப்பாரா இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த வசனத்துக்கு அர்த்தம் எப்படி தெரியுமா வந்திருக்கும்? அவருக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி இருக்கு, உங்களை வந்து எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு போற மாதிரி. ஆனா அவர் சொல்றார், உன்னை என்னோட சேர்த்து கொள்வேன். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, நீ மட்டும்தான். சபையை பார்த்து சொல்றார், எனக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அவர் 30 வெள்ளி காசு கொடுத்து இந்த மனைவியை தனக்காக நியமித்து வச்சிருக்கிறார். இது எங்க உள்ள நியதி தெரியுமா? பழைய ஏற்பாட்டு நியதி. யாக்கோபு 7 வருஷம் வேலை செய்யறார். 50 காசை கொடுத்து ரேச்சலை எனக்கு தாங்க மாமான்னு சொன்னா 7 வருஷத்துக்கு பிறகு அவர் லியாவை கொடுக்கிறார். இவர் சொல்றார், மாமா நான் கேட்டது ரேச்சலை, இந்தாங்க இன்னொரு 50 காசு. மனைவிக்கு காசு கொடுக்கிறார். இவள் எனக்கு, இது யூதர்களுடைய வழக்கம், இது இவள் எனக்கானவள். இப்ப அந்த காசை கொடுத்து அவர் சொல்றார், மாமா இப்பயாவது எனக்கு ரேச்சலை தந்துருங்க. இப்ப ஒரு ரேச்சலை கொடுக்கிறார். அது போலதான் இயேசு கிறிஸ்து வந்து 30 வெள்ளி காசை அவருக்காக யூதாஸ் கொடுத்தான். அந்த 30 வெள்ளி காசுக்காக அவர் எங்களை வாங்கிட்டு அவர் எங்களை பார்த்து சொல்றார், டார்லிங், ஹனி, எங்களை இப்படித்தான் சொல்றார், எங்கேயும் போயிடாத, நான் திரும்பி வந்து நான் உன்னை கூட்டிட்டு போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொள்றேன். அவருடைய கல்யாண வீடு அவ்வளவு கிராண்டா இருக்கும். ஆமென். அவர் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், ஒரே மகன், பிதாவுக்கு ஒரே மகன். அப்ப அந்த அவருடைய கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா செய்வார். இயேசு சொல்றார், உங்களோட இந்த உலகத்துல இருக்கிற நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு மில்லியன் கணக்கு செலவழிச்சு ஒரு கல்யாணத்தை செய்யும் பொழுது என்னுடைய பரமபிதா எனக்காக என்னுடைய கல்யாணத்தை எப்படியெல்லாம் செய்வார். அதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், போய் வந்து உன்னை என்னோட நான் சேர்த்து கொண்டு போய். ஆமென். உன்னை நான் என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனம். வேற எதுவுமே சொல்லல. கால் வலி தலைவலி பத்தி சொல்லல. I will add to mine. I will add you to mine. நான் உன்னை என்னோட சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து, அவர் எங்களை சேர்த்துக் கொள்ள போகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன்னா நீங்க இப்ப ரெண்ட் கட்டிட்டு வாழ்றீங்க. இந்த உலகத்தை நீங்க இப்ப ரெண்டுக்காக இருக்கிறீங்க. ரெண்டுக்கு இருக்கிற நேரம் வீட்டுக்காரன் வந்து பிரச்சனை பண்ணுவான், எல்லாம் நடக்கும். ஆனா இப்ப நீங்க அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? ஹஸ்பண்ட் வருவார், எனக்காக நியமிக்கப்பட்ட என்னுடைய ஹஸ்பண்ட் வருவார், அவர் வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாருன்னா இந்த தொல்லையெல்லாம் இல்லை தானே. இப்படிதான் நாங்க அவனை பார்த்து சொல்லணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியாது, இதுதான் உண்மை. We are living here temporary. It's a temporary life, temporary house. Our eternal house, eternal life is with Him. Amen. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் சொல்லி இருக்கிறீர், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் போய் மறுபடியுமாய் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், நீர் அதை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தையே சிந்தினீர், எங்களை மீட்டுக் கொண்டீர், எங்களை உம்முடைய ராஜ்யத்திலே உங்களுக்காக சுதந்திரமாக்கி இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும்
கற்புள்ள கன்னிகைகளாக சத்தியத்தை விட்டு மாறாதபடி மணவாளன் சொன்னதான வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மணவாளனுக்காக காத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. நீர் வரும் பொழுது எங்களையும் உம்மோடு கூட நீர் கூட்டிக் கொண்டு போகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய ஊழியங்களுக்காக விதைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அந்த இடத்துல பாக்ஸ் கொடுக்கலாம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் எதை சொல்கிறாரோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும். யாராவது கட்டாயப்படுத்துறதுனால எதை செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது கட்டாயத்தின் பேர்ல செய்யறோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி ஒரு காரியத்தை செய்யுமா இருந்தால் எங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரம், உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களோடு கூட நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. நீர் நல்லவர், கிருபை உள்ளவர், மாறாதவர், அன்பானவர், எங்கள் மேல் மனதுருகிறவர். அப்பா, உம்முடைய மனவாட்டியின் மேல் நீர் மனதுருகிற தெய்வம். இந்த மனவாட்டிக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது மனவாளனாகிய நீர் விரைந்து வருகிறீர். மனவாட்டியாகிய உம்முடைய சபை துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் படுகிற பொழுது நீர் எங்களுக்காக குரல் கொடுக்கும்படியாக நீ வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிறதான ஜெயம், வெற்றி அவருடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். இயேசுவின் தழும்புகளினால் உண்டான சுகம் அவருடைய வீடுகளிலே ஆளுகை செய்யட்டும். அப்பா, உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக